அனைவருக்கும் வணக்கம். 12 வருஷத்துக்கு அப்புறம் குருவோட இணைஞ்சு ரிஷப ராசியில சுக்கிரன் பெயர்ச்சி ஆகுது. இந்த சுக்கிரன் 12 வருஷத்துக்கு முன்னாடி இதே ரிஷப ராசியில பெயர்ச்சி ஆகும் பொழுது வக்ர நிலையில் இருந்தார். இந்த 2024ல ரிஷப ராசியில பயிற்சி ஆகும் பொழுது இயல்பான நிலையில் இருக்கிறார், வக்ரம் இல்லாமல் இருக்கிறது. சரி, அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சுக்கிரனுடன் இணைந்த குரு ரிஷப ராசியில ஆட்சி பெற்ற நிலையில சுக்கிரன் இருக்கிறதுனால ஒரு ராசிக்கு என்ன பலன்கள் நடக்கும்? இப்ப நல்லதும் கெட்டதும் நடந்தே தீரும். அதுல யாரும் மாத்த முடியாது. நம்ம நல்லதை நடக்கும் பொழுது எல்லா மனசும் ஏத்துக்கும். திடீர்னு ஒரு நல்லது நடக்குது, மனசு ரொம்ப சந்தோஷம் வரும். திடீர்னு ஒரு கெட்டது நடக்குது, மனசு என்ன நினைக்கும்? ஏகப்பட்ட சஞ்சலங்களுக்கு உள்ளாகும். அப்படி இருக்கிறதுல நாம என்ன தெரிஞ்சுக்கணும்? இப்போ ஒரு ராசிக்கும் குரு எந்த ஆதிபத்தியக்கு உள்ள கிரகம், சுக்கிரன் எந்த ஆதிபத்தியத்துக்கு உள்ள கிரகம், என்ன நடக்கும்? அதாவது ஜூன் 11/6/2024 வரைக்கும் சுக்கிரன் தன்னுடைய சொந்த ராசியில இரு ஆதிபத்திய கிரகமான சுக்கிரன் ரிஷப ராசியில கடந்து செல்வார். ஒரு மாசம், கிட்டத்தட்ட ஒரு 24 நாள், அதாவது கடந்து செல்லக்கூடிய அமைப்பு சுக்கிரனுக்கு இந்த சுக்கிர பயிற்சியில இருக்கும். அப்போ இப்ப மேச ராசிக்கு 2-7 கூடிய சுக்கிரன் 2ஆம் இடத்தில் பயிற்சி ஆகிறார். குடும்பஸ்தானத்துக்கு, தனம், குடும்பம், வாக்கு. குரு அங்கே இருக்கிறார். அதாவது மேச ராசிக்கு 9-12 குறையவர். ஒரு பாக்கிய ஸ்தானத்திற்கும் ஒரு விரயஸ்தானத்திற்கும் அதிபதியான குரு ரிஷப ராசியில பயிற்சியாக இருக்கிறார். சரி, என்ன நடக்கும் இந்த சுக்கிர பயிற்சி இந்த 11ஆம் தேதி வரைக்கும், 11 ஜூன் 2024 வரைக்கும் ஆதிபத்திய பலன்கள் நடக்கும். தனம், ஏன்னா தனக்காரகனே குடும்பஸ்தானத்துல இருக்கிறதுனால வருமானங்கள் இருக்கும், தனவரவுகள் இருக்கும். பேசக்கூடிய பேச்சுல சொல்லக்கூடிய சொல் வாக்கு பலிதமாகும். குடும்பம் ஒரு நல்ல நிலையில இருக்கக்கூடிய அமைப்புல இருக்கும். சரி, அங்க சுக்கிரன் குடும்பாதிபதி ஒரு விரையாதிபதியுடன் இணைந்திருக்கிறார். சரி, ஒரு 9ஆம் இடத்து அதிபதி இல்லையா, ஒரு பாக்கியாதிபதியா நம்ம ஏன் எடுக்கக்கூடாது? விரையாதிபதியா ஏன் இந்த இடத்துல எடுக்கிறோம் அப்படிங்கிறது என்ன விளக்கம் அப்படின்னா, குரு நிற்பது சுக்கிரனுடைய வீட்டில், தனக்கு ஆகாத பகை வீட்டில் இருக்கிறார், தன் பகையாளியுடன் இணைந்திருக்கிறார். அங்க இருக்கும்போது அந்த குரு பாக்கியத்தை கொடுக்க முடியுமா? நல்லதை கொடுக்க முடியுமா? நமக்கு ஆகாத ஒரு கிரகம் தனக்கு ஆகாத வீட்டுல நின்று தனக்கு ஆகாத சுக்கிரனோட இணைஞ்சு இருக்கிறதுனால என்ன செய்யும்? ஒரு விரயத்தை கொடுக்கதான் செய்யும். அதாவது மேசராசிக்கு விரையாதிபதி 9ஆம் இடத்து அதிபதி, அந்த இடத்துல ஒரு பகை வீட்டுல இருக்கும்போது நல்லது செய்யக்கூடிய மனநிலை இந்த குருவுக்கு இருக்காது. சுக்கிரனும் அங்கே ஒரு பதட்டமா தான் இருக்கும். சொந்த வீடுதான், ஆட்சி பெற்ற நிலை, அவருக்கு தான் அதிகாரம் உண்டு. கூட குரு பிடிக்காத இருக்கிறதுனால மன சங்கடமாக தான் செய்யும். அப்போ யாருக்கு இந்த ஒரு சில செலவுகள் குருவினால சுக்கிரனுடைய இணைவால ஒரு செலவுகள் நடக்குது அப்படின்னா, இந்த இடத்துல கோச்சாரத்துல போகும் பொழுது சாரம் ரொம்ப முக்கியம். அங்க இருக்கிறது சூரியனுடைய நட்சத்திரமான கிருத்திகா நட்சத்திரம் 3, 2, 3, 4. அப்போ சூரியனுடைய நட்சத்திரம், சந்திரனுடைய நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் 4 பாதங்கள் இருக்கு. செவ்வாயினுடைய உங்களுடைய மேச ராசியில பிறந்த அதாவது மேச ராசியின் அதிபதியான செவ்வாயினுடைய முதல் 2 பாதங்கள், மிருகசீரிடம் 1-2 பாதங்கள் அங்க இருக்கு. இந்த 3 அதிபதிகளை பொறுத்து நடக்கும். இப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிறதா, என்ன விரயங்கள் நடக்கும்? அதாவது இந்த மேச ராசிக்கு 5ஆம் அதிபதியான சூரியனுடைய நட்சத்திரத்துல சுக்கிரன் குரு இருவரும் கடக்கும் நிலையில அந்த குழந்தைகள் சம்பந்தப்பட்ட வகையிலோ அல்லது ரோகிணி நட்சத்திரத்தை கடக்கும் பொழுது தாய் சம்பந்தப்பட்ட 4ஆம் பாவகம் இல்லையா, வீடு வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட வகை, சந்திரன் இருக்கும் நிலையை பொறுத்து, அடுத்தது உங்களுடைய ராசிநாதன் இருக்கும் நிலையை பொறுத்து உங்களுடைய குடும்பத்துல யாருக்கு அஷ்டம 7.5 சனி ஜென்ம சனி நடந்து கொண்டிருக்கிறதோ அவர்களுக்கு ஒரு சில செலவுகள் செய்யக்கூடிய நிலையில் உருவாகும், செய்யக்கூடிய நிலை ஏற்படும். இதுதான் சுக்கிர பயிற்சியில இந்த 11ஆம் தேதி வரைக்கும் நடக்கக்கூடியது. மேசராசிக்காரர்களுக்கு ஒரு விரைய செலவுகள், தனம் குடும்பம் வாக்கு நல்ல நிலையில இருந்தாலும் விரைய செலவுகள் நடப்பது குழந்தை வகையிலோ அல்லது தாய் வகையிலோ
அல்லது உங்களுக்கோ உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய உடல்நிலைக்கோ இல்லை ஏதோ ஒரு உங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துக்கு ஒரு செலவுகள் நடக்கக்கூடிய அமைப்பு உருவாகும். ஏன்னா விரையாதிபதியாக தான் அங்க செயல்படுவார். சுக்கிரன் இணைந்த குரு, இந்த குரு பயிற்சியில சுக்கிரன் கொடுக்கக்கூடியது தன்னுடைய பகை கிரகமான குருவுடன் இணைந்திருக்கும் நிலையில ஒரு பதற்ற நிலை தான். அதனால மேசராசிக்காரர்களுக்கு குடும்பம் நல்ல நிலையில் இருக்கும். ஒரு சில விரை செலவுகள் அந்த நட்சத்திரத்தில் கடக்கும் பொழுது, சூரியனுடைய நட்சத்திரத்தில் கடக்கும் பொழுது 5ஆம் பாவகம், அதாவது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு சில செலவுகள், கல்வி செலவா இருக்கலாம், ஏதோ ஒரு வகையில் ஒரு செலவுகள் உருவாகும். சந்திரனுடைய நட்சத்திரத்தில் நடக்கும் பொழுது 4ஆம் இடத்து அதிபதியாக வருவார். செவ்வாய் உங்களுடைய ராசிநாதன். அதனால இந்த மூன்றும், நீங்க, உங்க குழந்தைங்க, உங்களுடைய அம்மா சம்பந்தப்பட்ட வகையில ஒரு சில விரைய செலவுகள் சுப செலவுகளாக இருக்கும். சுக்கரனுடைய வீடு சுப வீடு, சுபர் வீடு, குருவும் அங்கே சுபர் தான். 2 சுபகிரகங்கள் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால சம்பந்தப்பட்ட இந்த 11ஆம் தேதிக்குள்ள நீங்க உங்களுக்கு அம்மா குழந்தைகள், ஏன்னா அந்த நட்சத்திரம் குடும்பஸ்தானத்தில் வரக்கூடியது. சூரியன் சந்திரன் ஒரு ஆதிபத்தியம் உள்ள கிரகம். இந்த ஒரு ஆதிபத்தியம் உள்ள கிரகம் சூரியனும் சந்திரனும், இரு ஆதிபத்தியம் உள்ள கிரகத்துல செவ்வாய் இங்கே இருக்கிற நிலையை பொறுத்து உங்களுக்கு ஒரு சில செலவுகள், சுப செலவுகள் நடக்கக்கூடிய அமைப்பு உருவாகும். அடுத்தது பாத்தீங்கன்னா ரிஷபராசி. ரிஷபராசியில பிறந்தவங்க உங்களுடைய ராசிநாதனே பயிற்சி ஆகிறார். பயிற்சியாகி உங்கள் உடல்நலம், நீங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு வெளிச்சத்துக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு. சுக்கிரன் ஆட்சி பெறும் நிலையில் இருக்கிறனால உங்களுடைய ராசிநாதன் ஆட்சி நிலையில் இருக்கிறார். இருந்தாலும் அங்கே உங்களுக்கு அட்டமாதிபதி, லாபாதிபதி, இரு ஆதிபத்தியத்துக்கும் உள்ள குரு அங்க 11ஆம் இடத்து அதிபதியா எடுக்க முடியாது. ஏன்னா குருவுக்கு பிடிக்காத வீடு. அப்போ உங்க அட்டமாதிபதியாக தான் அங்கே செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்போ ஒரு அட்டமாதிபதியுடன் ராசிநாதன் இணைந்திருக்கும் பொழுது அதனுடைய தசாபுத்திகள் நடந்தாலும் சரி, அந்த உங்கள் ராசியில் இருக்கும் சூரியன் உங்க ராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதி, சந்திரன் 3ஆம் இடத்து அதிபதி, செவ்வாய் விரயஸ்தானத்துக்கும் கலசரஸ்தானத்துக்கும் உள்ள அதிபதி, இந்த 3 கிரகங்களில் இருக்கும் நிலையை பொறுத்து உங்களுக்கு ஒரு சில அந்த 8ஆம் இடத்தினுடைய ஆதிபத்திய பலன்கள் நடக்கும். குருவினுடைய காரகத்துவத்தின் வழியாக நடக்கும் ரிஷப ராசிக்காரர்களுக்கு. அப்போ இந்த 11ஆம் தேதி வரைக்கும் நீங்க நல்லா இருப்பீங்க. உங்களுடைய கூட்டாளி பங்குதாரர்கள் எல்லாம் நல்ல நிலையில் இருக்கும். 2 சுபகிரகங்கள் ராசியில் இருக்கிறது. ராசிங்கிறது உடல். ரிஷபராசிக்காரங்க, ரிஷபராசியில பிறந்தவங்க அனைவருக்கும் இந்த சுக்கிர பயிற்சி நல்ல நிலையில இருக்கும். இருந்தாலும் இந்த 16ஆம் தேதிக்குள்ள 8ஆம் இடத்து அதிபதியுடன் உங்களோட ராசிநாதன் இணைந்திருப்பதால் ஒரு சில செலவுகள் வரக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உருவாகும். வண்டி வாகனத்தில் போகும்போது ஒரு சில தடங்கல்கள், கீழே உழுவுறது, மேலே உழுவுறது, இந்த மாதிரி ஒரு சில சம்பவங்கள் நடக்கும். ஏன்னா அட்டமாதிபதியுடன் இணைந்திருக்கிறார். வம்பு, விளக்கு, கண்டா, அசிங்கம், கீழே இருந்து மேலே விழுதல், இந்த மாதிரி சம்பவங்கள்ல ஏதோ ஒரு சம்பவங்கள்ல ஒரு ஓரசரையா போற மாதிரி நடக்கக்கூடிய அமைப்பு அது உருவாக்கும். காரணம், உங்களுடைய ராசிநாதன் அட்டமாதிபதிக்கு பகைவர் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால ரிஷபராசிக்காரங்க இந்த 11ஆம் தேதி வரைக்கும் ஒரு சில விஷயங்கள்ல கவனமா இருக்கக்கூடிய அமைப்பை நீங்க ஒரு பயன்படுத்திக்க வேண்டிய அமைப்பு உருவாகும். மற்றபடி உடல்நலம் நல்ல தெளிவான நிலையில் இருக்கும். ஏன்னா உங்களோட ராசிநாதன் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறார். அடுத்தது பாத்தீங்கன்னா மிதுன ராசி. மிதுன ராசிக்கு விரயத்துல, மிதுன ராசியில பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்கு 12ஆம் இடத்துல 12ஆம் இடத்து அதிபதி ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறார். அந்த ரிஷப ராசியிலேயே ரிஷப ராசியில பிறந்தவங்களுக்கு கடைசியில அந்த 8ஆம் இடத்தினுடைய ஆதிபத்திய பலன்கள் யாருக்கு நடக்கும் அப்படின்னா, இப்போ 7.5 சனி குடும்பத்துல, அதாவது ரிஷப ராசியில பிறந்தவங்களுக்கு குடும்பத்துல யாருக்காவது அஷ்டம சனி, 7.5 சனியில ஜென்ம சனி நடந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு சில செலவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு உருவாகும். மற்றபடி ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிரனுடைய பயிற்சி நல்ல பயிற்சியாக இருக்கும். சரி, இப்ப மிதுனத்துக்கு வந்துருவோம். மிதுன ராசிக்கு 7ஆம் இடத்துக்கும்
தொழில் ஸ்தானாதிபதியா 10ஆம் இடத்துக்கும் சம்பந்தப்பட்ட குரு 12ல் மறைந்திருக்கிறார். 5ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் உரிய சுக்கிரன் 12ஆம் இடத்தோட தொடர்பு கொண்டு ஆட்சி நிலை பெற்றிருக்கிறார். அப்போ 2 சுபகிரகங்களும் 12ஆம் இடத்துல இருக்குது. வெளிநாடு சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் ஒரு நல்ல நிலையில் இருக்கும். அப்போ மிதுனராசியில பிறந்தவர்களுக்கு ஏற்கனவே 9ல் சனி இருக்கிறது. தந்தை வகையில் ஒரு சில பாதிப்புகள் இப்ப தந்து கொண்டிருக்கும். அப்படி இருக்கிற நிலையில விரயஸ்தானத்துல ஒரு பாதகாதிபதி மிதுன ராசிக்கு 7ஆம் இடத்ததிபதி பாதகாதிபதியாக தான் இங்கே செயல்படும். ஏன் 10ஆம் அதிபதியாக செயல்பட மாட்டாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தா கூட குருவுடன் சேர்ந்து, அதாவது தனக்கு பிடிக்காத வீட்டில் மறைந்திருக்கிறார், தனக்கு பிடிக்காத சுக்கிரனுடன் இணைந்திருக்கிறார். அப்படிங்கிற நிலையில ஒரு மிதுனராசிக்காரருக்கு ஒரு தொழில் ரீதியா நல்லது செய்யக்கூடிய அமைப்பை இந்த சுக்கிர பயிற்சியில கொடுக்காது. நமக்கு அங்க 7ஆம் இடத்த அதிபதியாக தான் செயல்படுவார். ஏதோ ஒரு பாதகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புல தான் சுக்கிரன் இணையும் ஒரு மனசு பதட்டத்துல கொடுக்கக்கூடிய அமைப்பு உருவாகும். சரி, அப்போ மற்றபடி ஒரு சுப செலவுகள் நிறைய நடக்கும். விரயஸ்தானத்துல சுப விரயங்கள் நிறைய நடக்கக்கூடிய அமைப்பு இந்த 11/6/2024 வரைக்கும் மிதுனராசிகளுக்கு இருக்கும். அப்படி அதுல இருக்கிறவங்களுக்கு யாருக்கு இந்த ஒரு சில பாதகங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு உருவாகும் அப்படின்னா, ஏற்கனவே சொல்லியிருக்கோம், 9ஆம் இடத்துல சனி நிக்குது, 10ஆம் இடத்துல ராகு நிக்குது. அப்போ தொழில ஒரு சில தடங்கல்கள், தந்தை வழி சம்பந்தப்பட்ட வகையில ஒரு சில பிரச்சனைகளை ஏற்கனவே கொடுத்து கொண்டு இருக்கிறது. அப்போ 10ஆம் அதிபதியும் ஆகி 7ஆம் அதிபதியாக ஆன குரு அங்கே 12ல் மறைந்து சுக்கிரனுடன் இணைந்திருக்கும் நிலையில யாருக்கு 7, அதாவது குரு பார்க்கும் 4, 6, 8 உங்களுடைய மிதுன ராசிக்கு, உங்களுடைய ராசிக்கு 4, 6, 8ஆம் இடத்தை பார்க்கும். அப்போ இதுல கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, யாருக்கு உங்களுடைய குடும்பத்துல யாருக்காவது ஜென்ம சனி, அஷ்டம சனி இப்ப உங்களுக்கு இருக்க சான்ஸ் இல்லை. ஜென்ம சனி யாருக்காவது, உங்களுக்கு அஷ்டம சனி முடிஞ்சு போச்சு. உங்க குடும்பத்துல யாருக்காவது அஷ்டம சனியோ 7 சனியில் ஜென்ம சனியோ நடந்து கொண்டு இருக்கும் நிலையில இந்த சுக்கிர பயிற்சியில ஒரு சில செலவுகள் கொடுக்கக்கூடிய அமைப்பை இந்த சுக்கிர பயிற்சி உருவாக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா கடகராசிக்கு 11ஆம் இடத்துல 11ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறார். இந்த சுக்கிரன் குருவினுடைய இணைவு இந்த கடகராசிக்கு குரு 6, 9 கூடிய குரு 11ல் சுக்கிரனுடன் இணைந்திருக்கிறார். ஒரு சில வகையில லாபங்கள், மூத்த சகோதர வகையில ஒரு சில விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடக்கும். இருந்தாலும் 6ஆம் இடத்த அதிபதியுடன் கடகராசிக்கு 11ஆம் இடத்த அதிபதி பாதகாதிபதி. இப்ப பாதகாதிபதியும் 6ஆம் இடத்த அதிபதியும் ஒன்று சேர்ந்து 11ஆம் இடத்துல இருக்கிறாங்க. ஆல்ரெடி கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி நடந்து கொண்டு இருக்கிறது. அப்ப இந்த சுக்கிர பயிற்சி என்ன பலன்களை கொடுக்கும்? அதாவது குரு பார்க்கறது உங்களுக்கு 3, 5, 7ஆம் இடத்தை பார்க்கும். இந்த குழந்தைகள் வகையிலையோ, கலஸ்தரஸ்தானமான மனைவி வகையிலையோ, கூட்டாளி பங்குதாரர்கள் வகையிலையோ ஒரு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு 6ஆம் இடத்த அதிபதியாக அங்கே செயல்படும். 6ஆம் இடத்த அதிபதி 11ஆம் இடத்த அதிபதியோட சேர்ந்து இருக்கிறதுனால அங்கே அந்த கிரகத்தினுடைய காரகத்துவங்கள் கண்டிப்பாக நடக்கும். ஆதிபத்திய பலன்கள் 11ஆம் இடம் சுபகிரகம் நினைக்குது. நீங்க செய்யக்கூடிய ஒரு சில வகையில லாபங்கள் இப்ப இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட இப்ப பாத்தீங்கன்னா ஆயில்ய நட்சத்திரம் 1ஆம் பாதத்துக்கு 8ல சனி கடந்து கொண்டு இருக்கிறது. இந்த அஷ்டம சனியினுடைய தாக்கம் இருக்கும். இருந்தாலும் தொழில ஒரு சில வகையில ஒரு சில சம்பாத்தியங்கள் இருக்கதான் செய்யும். 11ஆம் இடத்துல ஒரு சில வகையில் லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். இருந்தாலும் அங்கே 6ஆம் இடத்த அதிபதியாக கடன், நோய், எதிரி என்ன வருது அப்படிங்கிறது 11ஆம் இடத்த அதிபதி பாதகாதிபதி. இருவரும் சேர்ந்து 11ஆம் இடத்துல ஒன்னா இருக்காங்க. இருவருக்கும் பிடிக்காத ஒரு அமைப்புல தான் இருக்காங்க. அப்போ அங்க 9ஆம் இடத்த அதிபதியாக அவர் செயல்பட போறதில்ல. கடகராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்த அதிபதியாக செயல்படுவார். அப்போ கடன், நோய், வம்பு வழக்கு எந்த இடத்துல இருந்து கொடுக்கும்? அதாவது குரு பார்ப்பது உங்களுடைய ராசிக்கு 3, 5, 7. 5ங்கிறது குழந்தைகளை குறிக்கக்கூடிய இடம். 7ஆம் இடங்கிறது மனைவியை குறிக்கக்கூடிய இடம். கோச்சாரத்தின் உயிர் காரகத்துவத்தை தான் அந்த கிரகங்கள் செய்யும். உயிர் காரகத்துல ஏதோ ஒரு செலவுகளை செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும். ஏன்னா ஏற்கனவே அஷ்டமம் நடந்து கொண்டு இருக்கிறது.
இப்ப 5ஆம் இடத்துலயோ 3ஆம் இடம் இளைய சகோதரம், 5ஆம் இடம் குழந்தைகள், 7ஆம் இடம் மனைவியை குறிக்கக்கூடிய இந்த 3 பாவகத்துல எந்த வகையில ஒரு சில செலவுகள் நடக்கும்? அதாவது 6ஆம் இடத்ததிபதியாக யாருக்காக கடன் வாங்குறது, யாருக்காக என்ன செய்யறது அப்படிங்கிற ஒரு அமைப்பை நம்ம பார்த்தோம்னா, அதாவது இளைய சகோதரமா, குழந்தைகளா, மனைவியா அப்படின்னு நம்ம எடுக்கும் பொழுது 3 பேத்துல யாருக்கு ஜென்ம சனியோ உங்க குடும்பத்துல இப்ப கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி நடந்து கொண்டு இருக்கிறது. இதுலயே நிறைய ஒரு சில தடங்கல்களை சந்திச்ச உங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சியில இந்த இளைய சகோதரமோ அல்லது குழந்தைகளுக்கோ அல்லது மனைவிக்கோ இந்த வகையில ஒரு சில யாருக்கு வந்து ஜென்ம சனியோ, ஜென்ம சனி, அஷ்டம சனி இந்த ரெண்டுல 7 சனியில ஜென்ம சனியோ அஷ்டம சனியோ நடந்து கொண்டிருந்தால் ஒருத்தருக்கு ஒரு குடும்பத்துல நடந்தாவே பெரிய ஏகப்பட்ட சிக்கல்கள், கஷ்டங்கள், வேதனைகள் வரதா செய்யும். வேற சம்பந்தப்பட்ட குடும்ப உறுப்பினர்கள் நடக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு சில செலவுகள் செய்யக்கூடிய அமைப்பு இந்த 11ஆம் இடத்து சுக்கிர பயிற்சி இந்த 16, அதாவது 11/6/2024 ஜூன் 11ஆம் தேதி வரைக்கும் இந்த சுக்கிர பயிற்சியில கொடுக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா சிம்ம ராசிங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு லக்கணத்துக்கு, அதாவது சிம்ம ராசிக்கு 10ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் இணைந்த நிலை, சுக்கிரன் ஆட்சி பெற்ற நிலை. அங்கே வந்து உங்க ராசிநாதனுடைய சாரத்தில் நடக்கும் பொழுது இப்போ உங்களுடைய ராசியை சனி பார்த்து கொண்டிருக்கிறது. சனி பார்க்கிற நிலையில ஒரு சில உடல்நல கோளாறுகளை கொடுக்கதான் செய்யும். 10ஆம் இடத்துல ஒரு வலுவான நிலையில உங்களுடைய யோகாதிபதி 5 குடையவன் 8 குடையவன் 8 குடைய குரு அங்க வந்து சுக்கிரனோட இணைந்த தொழில் ஸ்தானத்துல இருக்கிறதுனால தொழில் சில இதுவரைக்கும் இருந்த தடங்கள் கொஞ்சம் விலகதான் செய்யும். அப்படி விலகி இருந்தாலும் குருவினுடைய 8ஆம் இடத்துடைய ஆதிபத்தியங்கள் நடக்கும். ஒரு சில தடங்கல்கள், ஒரு சில பிரச்சனைகள் இதை வந்து கொடுக்கக்கூடிய அமைப்புல இருக்கும். மேக்சிமம் தொழில் ரீதியா சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் இருக்கும். தொழில இருந்த பிரச்சனைகள் இப்ப ஓரளவுக்கு நல்லாதான் இருக்கு. உடல்நிலை தான் பாதிக்கப்பட்டிருக்கிறது. உடல்நிலையில ஒரு சில பிரச்சனைகளை சனி கொடுத்து கொண்டு இருக்கிறார். அதாவது கெண்டக சனியாக இருந்து சிம்மராசிக்காரர்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார். இந்த சுக்கிர பயிற்சி 11/6/2024 ஜூன் மாசம் வரைக்கும் இந்த சுக்கிர பயிற்சி என்ன கொடுக்கும்? 10ஆம் இடத்துலயே ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறதுனால தொழில் ரீதியான நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய சுக்கிர பயிற்சியாக சிம்மராசிகளுக்கு இருந்தாலும் அங்கே அட்டமாதிபதியுடன் இணைந்திருக்கிறார். உங்க ராசிக்கு 8ஆம் இடத்து அதிபதியாக இணைந்திருக்கிறார். ஏன் 5ஆம் இடத்து பலன் செய்யாதா அப்படின்னு வந்து 5க்கு 8க்கு மறைந்துதான் இருக்கிறார். இருந்தாலும் இங்க சுக்கிரனோட வீட்டில் இருக்கிறார். சுக்கிரனுடன் இணைந்திருக்கிற காரணத்தினால 2க்கு பிடிக்காத கிரகம் இல்லையா? அப்போ ஒரு சில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்புல அந்த குரு பயிற்சியில ஒரு நட்சத்திர பாத்தை கடக்கும் பொழுது இருக்கும். சூரியனோட நட்சத்திரத்திலேயே, சந்திரனோட நட்சத்திரத்திலேயே, செவ்வாயோட நட்சத்திரத்திலேயே கடக்கும் பொழுது இந்த சுக்கிரன் கடக்கும் பொழுது ஒரு சில பிரச்சனைகளை குருவை கடந்து செல்லும் நிலையில இருக்கும். யாருக்கு நடக்கும்? சிம்மராசியில பிறந்தவங்களுக்கு குடும்பத்துல யாருக்காவது அஷ்டம சனியோ 7 சனியில ஜென்ம சனியோ நடந்தவர்களுக்கு ஒரு சில பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்புல இந்த சுக்கிர பயிற்சி இருக்கும். குருவை கடக்கும் நிலை வரை இந்த 11ஆம் தேதிக்குள்ள 11/6/2024 இந்த சுக்கிர பயிற்சி தொழில் ரீதியாக ஒரு நல்ல பலன்களையும், எங்கேயாச்சும் அதாவது வெளியே ஏதோ ஒரு காரணத்துக்காக போறோம் அப்படிங்கும் போது ஒரு வண்டி வாகனத்துல போகும்பொழுது ஏதோ ஒரு பிரச்சனைகள் வராம பாத்துக்கிறது நமக்கு வந்து எதுக்கு ஒரு முன்னெச்சரிக்கை, அவ்வளவுதான். ஏன்னா அங்க அட்டமாதிபதி இணைந்திருக்கிறார். தொழில் ரீதியாக நம்ம வந்து ஏதோ ஒரு போகும்பொழுது ஒரு சில தடங்களை கொடுத்துதான் தேர்வார். ஆட்சி பெற்ற நிலையில் 10ஆம் அதிபதி இருந்தாலும் அங்க அட்டமாதிபதி இணைந்திருப்பதால் தொழில் ரீதியாக செல்லக்கூடிய அமைப்புல எதுலையும் ஒரு பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையோட நடந்தக்கூடிய அமைப்பாக இந்த சுக்கிர பயிற்சி சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கும். அடுத்தது கன்னிராசி. கன்னிராசிக்கு 9ஆம் இடத்துல உங்களுடைய யோகாதிபதி, அதாவது 2, 9 கூடிய சுக்கிரன் ஆட்சி பெறுகிறார். அப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு, அதாவது 9ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற நிலையில் இருந்தாலும் பாதகாதிபதியுடன் இணைந்திருக்கிறார். பாதகஸ்தானத்தில் ஏற்கனவே ராகு நின்று கொண்டிருக்கிறது. கன்னிராசியில பிறந்தவர்களுக்கு ஆல்ரெடி 7ஆம் இடத்துல ராகு கடந்து கொண்டிருக்கிறது. 7ஆம் அதிபதி பாதகாதிபதி குரு சுக்கிரனுடன் இணைந்திருக்கிறார்.
9ஆம் இடத்துல இணைந்திருக்கிறார். ஒரு சில பாக்கியங்கள் தடைபடக்கூடிய அமைப்பு தான் வரும். இருந்தாலும் 9ஆம் இடத்தினுடைய தந்தை வழி சம்பந்தப்பட்ட வகையில் ஒரு சில நல்ல பலன்கள் உங்களுக்கு நடக்கும். சொத்தாக இருக்கட்டும், தந்தை வழி சொத்தாக இருக்கட்டும், தந்தையாகட்டும், இது வரைக்கும் இருந்து வந்த அதுல இருந்த சிக்கல்கள் விலக ஆரம்பிக்கும். விலக ஆரம்பித்தாலும் 9ஆம் அதிபதியுடன் அதாவது பாதகாதிபதி இணைந்திருக்கும் நிலையில ஒரு சில செலவுகளை உங்களுக்கு கொடுத்துதான் தீரும். எப்படி கொடுக்கும்? அதாவது உங்களுடைய ராசியை குரு பார்க்க, அதாவது ராசிக்கு 3ஆம் இடத்தை குரு பார்க்க, ராசிக்கு 9ஆம் பார்வையா 5ஆம் இடத்தை குரு பார்க்க. இந்த 5ஆம் இடங்கிறது குழந்தைகள். கன்னி ராசியில பிறந்தவர்களுக்கு அவங்களுடைய பையனோ பொண்ணோ 7 சனியில ஜென்ம சனியோ அஷ்டம சனியோ நடந்து கொண்டு இருப்பவர்களுக்கு ஒரு சில செலவுகள் செஞ்சுதான் ஆகணும். அதனுடைய செலவு ஏன்னா பாதகாதிபதி தனக்கு பிடிக்காத வீட்டுல தனக்கு பிடிக்காத ஆளோட இணைந்திருக்கிறார். சுபக்கிரகம் தான். 9ஆம் இடத்தினுடைய ஆதிபத்தியம் நன்றாக இருக்கும். 9ஆம் இடத்த அதிபதி ஆட்சியாக இருக்கிறார். ஆனால் அவர் ஒரு பாதகாதிபதியுடன் தனக்கு பிடிக்காத ஒரு கிரகத்துடன் இருக்கிறார். அப்ப அதனுடைய காரகத்துவம், அதனுடைய ஆதிபத்திய பலன்கள் நடக்கும். ஏற்கனவே 7ஆம் இடத்துல ராகு நின்று ஒரு சில மனைவிக்கு கூட்டாளி பங்குதாரர்கள் ஒரு சில கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ 9ல ராசிக்கு 9ஆம் இடத்துல சுக்கிரனுடன் இணைந்த இந்த குரு பயிற்சியில ஒரு சில செலவுகள் இதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பார்க்குது. 3ஆம் இடத்தை குரு பார்க்குது. உங்களுக்கு இளைய சகோதரத்தை குறிக்கும். 5ஆம் இடம் குழந்தைகளை குறிக்கும். அப்ப இதுல யாருக்கு 7 சனி ஜென்ம சனி அமைப்புகள் நடக்குதோ அவங்களுக்கு ஒரு சில செலவுகள் இருக்கக்கூடிய சுக்கிர பயிற்சியாக இந்த பயிற்சி கன்னிராசிக்காரர்கள் இருக்கும் 11/6/2024 வரைக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா துலா ராசிக்காரங்க. ராசிநாதன் 8ல் ஆட்சியாகிறார். ராசிக்கு 8ல் மறைந்து ஆட்சியாகி 6ஆம் இடத்த அதிபதியுடன் சேர்ந்திருக்கிறார். அப்ப என்ன நடக்கும்? உங்களுக்கு 8ஆம் இடம் 2 சுப கிரகங்களால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய ராசிநாதனை 8ஆம் அதிபதியாகி 8ஆம் இடத்திலேயே ஆட்சியாகி 6ஆம் அதிபதியுடன் இணைந்திருக்கிறார். ஒரு சில சுப செலவுகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். வண்டி வாகன வகையில போகும்போதெல்லாம் நீங்க ஒன்றும் அதெல்லாம் பெரிய டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஒரு சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஏன்னா 6ஆம் இடத்த அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறார். 8ஆம் இடம் 2 சுப கிரகங்களால், அதாவது 2 சுபகிரகங்கள் இருக்கிற நிலையில 8ஆம் இடம் அதிகம் ஒரு சுப நிலையில இருக்குது. அப்படின்னா அதை பத்தி நம்ம வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரி, இருந்தாலும் 6ஆம் இடத்த அதிபதியோட சேர்ந்து இருக்கிறதுனால ஒரு சுப கடன்கள் கிடைக்கும். அதாவது சுப செலவுகள் செய்ய வேண்டிய நிலை உருவாகும். ஏன்னா ராசிக்கு 12ஆம் இடத்தை 2 சுப கிரகங்கள் இணைந்து சுக்கிரனுடன் இணைந்து சுக்கிரன் வீட்டில் இருந்து 12ஆம் இடத்தை பார்க்கும். அப்போ சுப விரயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உருவாகும். ஆனால் பெரிய கடன்கள் உருவாகக்கூடிய அமைப்பு இல்லை. ஏன்னா ராசிக்கு 6ல் ராகு நின்று 6ஆம் இடத்த அதிபதி 6க்கு 3ல் மறைந்து சுக்கிரனுடன் இணைந்திருக்கிறார். அப்படிங்கிற நிலையில ஒரு சில சுப செலவுகள் யாருக்கு நடக்கும்? அதாவது உங்க குடும்பஸ்தானத்தை பார்க்கும், உங்களுக்கு 4ஆம் இடத்தை பார்க்கும். உங்க ராசிக்கு 4ஆம் இடத்தை 9ஆம் பார்வையா குரு பார்க்கறதுனால தாய்க்கு அதாவது அம்மா வகை சம்பந்தப்பட்ட வகையில யாருக்காவது 7 சனி அஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு சில சுப செலவுகள் பண்ணக்கூடிய அமைப்பு வரும். உயிர் பாதிப்புகள் எதுக்கும் வரக்கூடிய அமைப்பு இந்த சுக்கிர பயிற்சியில இருக்காது. சுக்கிர பயிற்சியில ஓரளவுக்கு ஒரு நல்ல பலன்களை நடக்கக்கூடிய பயிற்சியாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா விருச்சக ராசியில பிறந்தவங்களுக்கு 2, 5 கூடிய குரு 7ஆம் இடத்துல நின்று ராசியை பார்க்கிறார். 7ஆம் இடத்த அதிபதியும் சுக்கிரன் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறார். 2 சுபகிரகங்கள் ராசியை பார்க்கிறது. இப்ப திருமணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் திருமணம் ஆகக்கூடிய அமைப்பு உருவாகும். நிச்சயம் ஆகாதவங்களுக்கெல்லாம் நிச்சயம் ஆகும். திருமணத்தை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த சுக்கிர பயிற்சியிலேயே, அதாவது 11/6/2024 கூடிய திருமணம் ஏற்கனவே நிச்சயம் ஆனவங்களுக்கு திருமணம் நடக்கும். திருமணத்தை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு இப்ப திருமணம் கைகூடும் நிலையில விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கும். இருந்தாலும் சுப செலவுகள் நிறைய செய்யக்கூடிய அமைப்பு உருவாக்கும். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல 2 சுபகிரகங்கள்னு உங்களுடைய குடும்பாதிபதியான குரு, 5ஆம் இடத்து அதிபதியான 2 ஆதிபத்தியத்துக்குள்ள கிரகம் குரு உங்களுடைய லாபஸ்தானத்தையும் அதாவது உங்களுடைய ராசியும் உங்களுடைய 3ஆம் இடத்தையும் பார்க்கும். அப்போ இதை வழியா கிட்டத்தட்ட நீங்க ஓரளவுக்கு ஒரு லாப பலன்கள், திருமணம் நடக்கிறது,
உங்களுக்கு அதாவது இளைய சகோதரர்கள் நிறைய உதவிகள், நீங்க எதையும் செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு சில தைரியங்கள், இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புல சுக்கிரன் பெயர்ச்சியாகி ஆட்சி பெற்ற நிலையில கலஸ்தர தானாதிபதியாக அந்த இடத்துல இருக்கிறனால, ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறனால, உங்களோட யோகாதிபதியோட இணைவதால் உங்களுக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி 11/6/2024 ஜூன் மாசம் வரைக்கும் ஒரு நல்ல பயிற்சியாக அமையக்கூடிய அமைப்புல இந்த சுக்கிர பயிற்சி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமையும். அடுத்தது தனுசு ராசி. தனுசு ராசிக்கு ராசிநாதன் 6ல் மறைந்து 6ஆம் இடத்து அதிபதியுடன் இணைந்திருக்கிறார். 6ஆம் இடம் அதிக ஒரு சுபத்தன்மை கொண்ட ஆதிபத்தியமாக மாறிவிட்டது. ராசிநாதன் ராசிக்கு 6ல் மறைந்து 6ஆம் இடத்து அதிபதி இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு சில சுப செலவுகள் நடக்கும். அதாவது உங்களுடைய ராசிக்கு குரு 10ஆம் இடத்தையும், அதாவது 12ஆம் இடத்தையும், உங்களுடைய குடும்பஸ்தானத்தையும் குரு பார்ப்பார். ஆனா 6ஆம் இடத்து அதிபதியுடன் இணைந்து பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து செலவுகள் செய்யக்கூடிய குடும்பத்துக்கு செலவு செய்வீங்க. விரயஸ்தானத்தை பார்க்கறதுனால நிறைய செலவுகள் தனுசு ராசிக்காரர்கள் இருக்கும். அதாவது இப்படி பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு குடும்பத்துல சுப செலவுகள், பையன கல்யாணம், பிள்ளை கல்யாணம், வேலை, ஏதோ ஒரு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குடும்பம் சம்பந்தப்பட்ட அனைத்தும் உங்களுக்கு ஏற்கனவே இருந்த காசை விரயம் பண்ணக்கூடிய அமைப்புல, செலவு பண்ணக்கூடிய அமைப்புல 6ஆம் இடத்து அதிபதியோட சேர்ந்து ஒரு சுபர் வீட்டில் இருக்கிறார். அதனால சுப செலவுகள் உங்களுக்கு நடக்கும். தொழில் ரீதியான ஒரு சில முன்னேற்றங்கள் இருந்தாலும், அந்த தொழில் ரீதியாக ஒரு சில கடன்களை வாங்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு உருவாகும். தொழில் ரீதியாக கடன் வாங்கலாம். 2 சுப கிரகங்கள் விரயஸ்தானத்தை பார்க்கறதுனால நிறைய செலவு பண்ணுவீங்க, சுப செலவாக இருக்கும். குடும்பத்துக்காக சம்பந்தப்பட்ட அனைத்து செலவுகளும் இந்த சுக்கிர பயிற்சியில அதிகமாக இருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு 11/6/2024 வரைக்கும், ஜூன் மாசம் 11ஆம் தேதி வரைக்கும் சுப செலவுகள், சுப விரயங்கள், கடன் வாங்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரி அமைப்புகள் அந்த சுக்கிர பயிற்சியில தனுசு ராசிக்காரர்களுக்கு 11ஆம் தேதி ஜூன் மாசம் வரைக்கும் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மகர ராசி. அதாவது ராசிக்கு 5ல் 2 சுப கிரகங்கள். ராசிநாதன் 2ல் இருக்கிறார். அதாவது ஏகசனியில பாதசனி நிலையில போய் பாதசனியில மகர ராசிக்கு சென்று கொண்டு இருக்கிறது. இந்த ஜென்ம சனியில பாதசனி நடந்து கொண்டிருந்தாலும் கோச்சார ரீதியாக உங்களுடைய யோகாதிபதியான சுக்கிரன் 5ல் ஆட்சி பெற்ற நிலையில் விரையாதிபதியுடன் இணைந்திருக்கிறார். 3ஆம் இடத்து அதிபதியோடு இணைந்திருக்கிறார். 3க்கும் பண்டக்கூடிய குரு உங்களுடைய யோகஸ்தானமான 5ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெற்ற நிலையில ஆட்சி பெற்ற வீட்டுல குருவுடன் இணைந்திருக்கிறார். உங்களுக்கு குடும்ப ரீதியான செலவுகள் நிறைய இருக்கு. ராசியை குரு பார்க்குது. நீங்கள் நன்றாக இருப்பீர்கள். ஜென்மசனி முடிந்து விட்டது. ஜென்மசனி முடிந்து பாதசனி நடந்து கொண்டிருக்கிறது. பாதசனியினுடைய இறுதி கட்டம். அப்படி இருக்கிற நிலையில ராசியை குரு பார்க்கிற நிலையில நீங்க தெளிவான மனநிலைக்கு வந்துடுவீங்க. ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்து வரக்கூடிய அமைப்பு வந்துடுவீங்க. 5ஆம் இடத்துல இருக்கிற குழந்தைகளால் நல்ல நன்மைகள், இதுவரைக்கும் தடைப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். அதே போல பாத்தீங்கன்னா, உங்களுடைய தந்தை வகையில ஒரு சில தடங்கல்கள், சிக்கல்கள், கேது நின்றுகிட்டு இருக்குது இல்லையா, அந்த மாதிரி அமைப்புல இப்ப குரு பார்க்கறதுனால சுக்கிரன் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிற சுக்கிரன் இணைந்திருந்தாலும் பிடிக்காத வீட்டில் இருக்கிறார். இருந்தாலும் 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால தந்தை வழியில் ஒரு சில நல்ல சம்பவங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு உருவாகும். அவர்கள் ஒரு சில நல்ல பலன்கள் நடக்கும். அப்போ இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி 11/6/2024 வரைக்கும் லாபஸ்தானத்தை குரு பார்த்து, ராசியை குரு பார்த்து, 9ஆம் இடத்தை குரு பார்த்து, அதாவது பாக்கியஸ்தானம், லாபஸ்தானம், ராசி 3ஐயும் சுக்கிரனுடன் இணைந்த நிலையில் இருக்கிறதுனால ரொம்ப இந்த சுக்கிர பயிற்சி முழுசும் கிட்டத்தட்ட 11ஆம் தேதி வரைக்கும், 11/6/2024 ஜூன் மாசம் அது வரைக்கும் இந்த சுக்கிர பயிற்சி ஒரு நல்ல பலன்களை திறக்கக்கூடிய, நல்ல முன்னேற்றமான பலன்களையும், தெளிவான மனநிலை, ஒரு உறுதியான மனநிலை, இது எல்லாம் ஒரு தெளிவான நிலை குருனுடைய பார்வையில சுக்கிரனுடன் ஆட்சி பெற்ற இணைந்து இருக்கிறதுனால மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி ஒரு அருமையான பலன்களை திறக்கக்கூடிய அமைப்புல இருக்கும். அடுத்தது கும்பம். கும்பத்துல உங்களுக்கு ஜென்மசனி நடந்து கொண்டிருக்கிறது. ஜென்மசனி, அஷ்டம சனி காலங்கள்
எந்த தசாபுத்தி அமைப்புகளும் வேலை செய்யாது. அனைத்தும் தடை செய்யப்படும். அதுதான் உண்மை. இப்போ பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல குரு நிற்கிறது அவ்வளவு பெரிய விசேஷம் இல்லைனாலும் 4ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறார். ஜென்ம சனி நடந்து கொண்டிருந்தாலும் இந்த 4ஆம் இடம் வந்து சுக்கிரன் ஆட்சி நிலை பெறதுனால தாயார் வகையில இருந்த மனக்குழப்பங்கள், அதாவது இதுக்கு ஏற்கனவே முன்னாடி உடல்நிலை சரியில்லாமல் இருந்த தாய் உயிர் காரகத்துவமான அம்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இந்த சுக்கிர பயிற்சி 11/6 ஏற்கனவே ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, இல்ல ஏதாச்சும் உடம்பு சரியில்லாம போயிருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சியில சரியாயிடும். அப்படி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை குரு பார்க்கும். அதாவது ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கும் சுக்கிரன் இணைந்த குரு ஒரு சில அந்த வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சுக்கிர பயிற்சி முடிகிற வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்தை 2 சுபகிரகங்கள் பார்க்கும். தொழில் ரீதியாக உங்களுக்கு இது வரைக்கும் ஏற்கனவே தடைப்பட்ட ஒரு சில வருமானங்கள்லாம் வரக்கூடிய அமைப்பு உருவாகும். ஜென்ம சனி கிட்டத்தட்ட ஜென்ம சனி முடிஞ்சிருக்கு. அதாவது சதய நட்சத்திரத்துல கடைசி பார்த்து கடந்து கொண்டு இருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த இப்ப வக்ர நிலையில் இருப்பார். அதனால வந்து தொழில வந்து அதாவது 10ஆம் இடத்தை ஜீவனஸ்தானமான 10ஆம் இடத்தை 2 சுபகிரகங்கள் பார்க்கறதுனால அதுல ஒரு சில வருமானங்கள் வந்தாலும் செலவுகள் இருக்கும். செலவுகளும் ஒரு சில வகையத்துல 11ஆம் இடத்து அதிபதி இல்லையா, லாபாதிபதி தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். 4ஆம் இடத்து அதிபதியுடன் இணைந்து 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால தொழில் ரீதியான தடைப்பட்ட வருமானங்கள், தடைப்பட்ட பிரச்சனைகள்லாம் இந்த கும்பராசியில பிறந்த அனைவருக்குமே வந்து இந்த சுக்கிர பயிற்சி ஓரளவுக்கு இந்த 11/6/2024 வரைக்கும் ஓரளவு கொஞ்சம் மனசை தேத்திக்கிற அளவுல வந்து இந்த சுக்கிர பயிற்சி கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கும். அடுத்தது மீன ராசி. ராசிநாதன் 3இல் மறைந்து விட்டார். மறைந்தாலும் 3ஆம் இடத்து அதிபதி ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறார். ஒரு தைரியம் இழந்த நிலையில் இருப்பவர்களுக்கு ஒரு அளவுக்கு தைரியம் இருக்கக்கூடிய அமைப்புல உருவாகும். இருந்தாலும் 3இல் இருப்பது 2 சுபக்கிரகங்கள் மறைகிறது. ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதுனால இந்த சுக்கிர பயிற்சி ஒரு அளவுக்கு உங்களுக்கு அதாவது இழந்த தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஓரளவுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்புல இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு இருக்கும். அதே போல பார்த்தீங்கன்னா உங்களுடைய 9ஆம் பாவகம் தந்தை வழி சம்பந்தப்பட்ட அனைத்தும். இப்ப தந்தைக்கு ஏதாவது உடல்நிலை சரியில்லை, தந்தைக்கு வந்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருக்கும். ஏன்னா ராசியில நின்று ஏற்கனவே இருட்டுக்குள் சென்று கொண்டிருக்கிறது மீனராசி. அந்த மீனராசியின் அதிபதி 3இல் மறைந்து விட்டார். இப்போ வந்து ஒரு ஆட்சி பெற்ற சுக்கிரனோடு இருக்கிறார். ஆனால் பகை வீட்டில் இருக்கிறார், பகையாளியுடன் இருக்கிறார். ரொம்ப பதட்டமான நிலைதான். இருந்தாலும் தந்தை வழி சம்பந்தப்பட்ட ஏதாவது தடைப்பட்ட ஏதாவது பிரச்சனைகள் இருந்த பிரச்சனை இந்த சுக்கிர பயிற்சியில் கொஞ்சம் தீரக்கூடிய அமைப்பு உருவாகும். 2 சுபகிரகங்கள் உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்க்கறனாலையும், அதே போல ராசிக்கு 11ஆம் இடத்தை ஆட்சி பெற்ற சுக்கிரன் இணைந்த குரு பார்க்கறதுனால 11ஆம் இடம், அதாவது ஒரு சில லாபங்கள் தடைப்பட்ட அமைப்புல இருந்ததான் கொஞ்சம் நல்ல நிலையில் வரக்கூடிய அமைப்பு இந்த சுக்கிர பயிற்சியில உங்களுக்கு கிடைக்கும். மீன ராசிக்காரர்கள் ராசியில் ராகு, ராசிக்கு 3இல் உங்களுடைய ராசிநாதன் மறைந்து விட்டார். ஆனால் இந்த சுக்கிர பயிற்சி மட்டும் சுக்கிரன் பயிற்சி ஆவதால் அந்த உங்களுக்கு எதையும் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சுக்கிர பயிற்சி வரைக்கும் கோச்சாரத்துல வலுவாக இருக்கும். உங்கள் முயற்சி, அதாவது 3ஆம் இடத்தை முயற்சி ஸ்தானம் என்று சொல்றோம் இல்லையா, அதனால உங்களுடைய முயற்சி, உங்களுடைய தன்னம்பிக்கை, உங்களுடைய தைரியம் ஓரளவுக்கு அந்த எதையும் செய்யலாங்கக்கூடிய அமைப்பு உருவாகும். நீங்க எதை செஞ்சாலும் கிட்டத்தட்ட எதை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ தந்தை வகை சம்பந்தப்பட்ட அனைத்தும். அதே மாதிரி உங்களுடைய 7ஆம் பாவகத்தை குரு 5ஆம் பார்வையாக பார்க்கும். மீன ராசிக்கு 7ஆம் பாவகத்தை குரு 5ஆம் பார்வையாக பார்க்கும், ஆட்சி பெற்ற சுக்கிரன் இணைந்த நிலையில. அப்படி பாத்தீங்கன்னா 7, 9, 11 இந்த 3 பாவங்களும் ஒரு 11/6/2024 வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல பலன்கள் கொடுக்கும். அதை வச்சு நீங்க வந்து ஒரு முயற்சி, அதான் முயற்சி ஸ்தானம் தான் 3ஆம் இடம். 3ஆம் இடத்து அதிபதி ஆட்சி நிலையில் இருக்கிறார். கூட வந்து உங்களுடைய ராசிநாதன் குரு இருக்கிறார். அப்படிங்கிற நிலையில இது வரைக்கும் ஒரு சில முயற்சிகள், தன்னம்பிக்கை இழந்தவர்கள் இந்த சுக்கிர பயிற்சியின் மூலமாக சுக்கிரன் அந்த ஆட்சி பெற்ற நிலையில் இருக்க வரைக்கும் எதையும் செய்யக்கூடிய அமைப்பில் நீங்க செஞ்சுக்கலாம். இந்த மீனராசிக்காரங்க
இந்த சுக்கிர பயிற்சியில செய்யக்கூடிய அமைப்பு உருவாகும். அதே மாதிரி ஒரு மனைவிக்கு உடல்நிலை சரியில்லாத இருந்து இல்லை எதுனாச்சும் கணவன் மனைவி பிரச்சனைகள் இருக்க நிலையில இருக்கிறவங்களுக்கு இந்த சுக்கிரன் இந்த குரு பார்ப்பதை 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால இன்னும் கொஞ்சம் தூக்கலாம். ஏற்கனவே குரு பார்த்துக்கிட்டு இருக்குது. ஆனா 3ல் மறைந்த குரு. இப்ப சுக்கிரன் ஆட்சி நிலையில் இருக்கிறார். அப்படிங்கிறப்ப இப்ப இந்த 11/6 வரைக்கும் மனைவி ரீதியாகவோ 9ஆம் இடம் தந்தை சம்பந்தப்பட்ட வகையிலோ லாபஸ்தானம் 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஒரு நல்ல ஒரு சுக்கிர பயிற்சியாக இந்த மீனராசிக்காரர்களுக்கு இருட்டுக்குள் இருக்கும் மீனராசி ராகு கலந்து கொண்டு இருக்கிறது. அப்படி இருக்கிற நிலையில இந்த சுக்கிர பயிற்சி ஓரளவுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய சுக்கிர பயிற்சியாக மீன ராசிக்காரர்களுக்கு இருக்கும். எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.